பிரபல பேராநார்மல் ஆக்டிவிட்டிஸ்டான சார்லி சிட்டண்டன் அவர்கள் ரீசெண்டாக ஜானகி அம்மா அவர்களோட ஆவி கூட பேசியிருக்காரு அப்படின்னும் அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. அதில் நிறைய அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அது ஜானகி அம்மா அவர்களோட டெத்து தான். அண்ட் அவங்களோட மறைவுக்கு பிறகு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. மேலும் அவங்கள பற்றி தெரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சார்லி சிட்டண்டன் அவர்கள் ரீசெண்டாக ஜானகி அம்மாவோட பேச ட்ரை பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ்ட் தான் சார்லி சிட்டண்டன் அவர்கள். இவரோட வேலையே பேரநார்மல் ஆக்டிவிட்டி பண்ணுறது தான். நிறைய இடங்களுக்கு போயிட்டு ஆவிகளோட பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய செலிபிரிட்டி யாராவது இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களோட ஆத்மா கிட்ட பேசி ஒரு சில விஷயங்கள் வந்து அவரோட சோசியல் மீடியா பேஜில் போடுவார். நிறைய கேள்விகள் கேட்பார். அந்த வகையில் சமீபத்தில் பழம்பெரும் பாடகி மற்றும் முன்னணி இந்திய சினிமா பின்னணி பாடகியான ஜானகி அம்மா இறந்து போயிருந்தாங்க இல்லையா, அவங்களோட ஆத்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு வீடியோ ஒன்றும் போட்டிருக்காரு. அண்ட் அதில் அவங்கக்கிட்ட பேர் கேட்டார். அதே மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஸ்டார்ட் ஆகியிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா, உங்களுக்கு ஆசைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்டிருந்திருக்காரு. அதற்கு நான் வந்து ரொம்ப நல்லபடியாகவே வாழ்ந்து முடிச்சிட்டேன், எனக்கு எந்த ஆசையிலும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பதில் வந்திருக்காமா. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டையும் பேச ட்ரை பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்திருக்காரு. அதற்கு நோ அப்படிங்கிற மாதிரி பதில் வந்திருந்திருக்கு. அண்ட் நீங்கள் இசைத்துறையை சேர்ந்தவரா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் அவங்க ரிலேட்டடாகவே அவர் வந்து கேட்டிருந்திருக்காரு. அது எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அப்படி கேட்கப்பட்ட ஆன்சரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதாவது நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்களா, அதாவது உங்களுக்கு எந்த ஆசைகளும் இல்லையா, உங்களுக்கு எல்லாமே ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு அவங்க எஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பதில் சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த வீடியோவை சார்லி சிட்டண்டன் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்து நிறைய பேர் அது ஒரு சிலர் உண்மைங்கிறாங்க, ஒரு சிலர் பொய்ங்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, நடிகை குஷ்பு ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் பகிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட குஷ்பு மேமுக்கு 50க்கும் மேலே வயசாகிருச்சு. ஆனால் இப்போ அவங்க சோசியல் மீடியாவில் போட்டிருக்க போஸ்ட் பார்க்கும்போது ஒரு ஜென்சி கிட் போஸ்ட் போட்டிருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பில் தான் அவங்க இருக்காங்க. அந்த ஸ்டைலுமே அதே மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க. சமீபத்தில் தான் குஷ்பு அவர்களோட பொண்ணு அவந்திகா அவர்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்துச்சு. மாமியாரே ஆகிட்டீங்க, ஆனால் இப்போயுமே நீங்கள் பார்க்க அவ்வளோ யங்காக இருக்கீங்க, நீங்கள் இப்போ இருக்க ஹீரோயின்களுக்கு போட்டியாக இருக்க மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமே ரசிகர்கள் வந்து பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒரு பீரியடில் குஷ்பு சுந்தர் அவர்கள் பயங்கர குண்டாக இருந்தாங்க. அவங்க எல்லாரும் கலாய்ச்சிட்டு கூட இருந்தாங்க. பட் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்து வெயிட் லாஸ் பண்ண ஃபோட்டோஸை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஷாக்காக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் தொடர்ந்து ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணி டயட் இருந்து இன்னும் ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத அவங்க மெயின்டைன் பண்ணும்போது உண்மையிலே பார்க்குற எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. வயசு அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான் அப்படிங்கிறத குஷ்பு அவர்கள் மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.